அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தவ காலத்திற்குரிய சிந்தனை என்னவென்றால், குடும்பமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. இதற்கு ஒரு சிறிய உதாரணம். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பம், அது எப்பொழுதுமே உணவருந்து செல்வதற்கு முன்பதாக அனைவரும் சேர்ந்து ஜெபிப்பது வழக்கமாக இருந்தது. ஆக அப்படி ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில் அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு சிறுவன் அம்மாவை பார்த்து கேட்கிறான், அம்மா, எதற்காக அம்மா தினமும் ஜெபம் சொல்ல வேண்டும்? ஜெபம் சொல்லுகிறீர்களே, இது என்ன காரணம், எதற்காக என்று கேட்டான். அப்பொழுதுதான் தாயானவர் இவ்வாறாக சொல்லுகிறார், இல்லையப்பா, ஒவ்வொரு அருளும் ஒவ்வொரு வரமும் நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் இது இறைவனுடைய அருளால் தான், இறைவனுடைய கொடையினால் தான். ஆக நீ இன்று உணவு அருந்துகிறாயா, அந்த உணவு கொடுத்ததும் ஆண்டவர் தான். நீ இன்று என்னோட பேசிக் கொண்டிருக்கிறாயா, அந்த உயிரை வழங்கியதும் ஆண்டவர் தான். இன்று நாம் குடும்பமாக அனைவரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறோமா, இது இறைவன் கொடுத்த நமக்கு வரம், அருள். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவது சால சிறந்தது என்று தன்னுடைய குழந்தைக்கு கற்பித்து கொடுத்தாராம். அப்பொழுது அந்த குழந்தை தாயிடமிருந்து கற்றுக்கொண்டது. ஆக எல்லா நேரத்திலும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், இதுதான் சிறந்த பண்பு என்பதனை கற்றுக்கொண்ட அந்த குழந்தை தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி பாட ஆரம்பித்தது. இதனால் அந்த குடும்பமே எப்படிப்பட்ட குடும்பமாக மாறியது இருந்தது என்றால், அன்பு நிறைந்த குடும்பமாக, அமைதி நிறைந்த குடும்பமாக, ஒற்றுமை நிறைந்த குடும்பமாக அந்த கிராமத்தில் இருக்க ஆரம்பித்தது. ஆக மற்றவர்கள் பார்க்கிறார்கள், மற்றவர்கள் அவற்றை கவனிக்கிறார்கள். எப்படி இந்த குடும்பம் இவ்வளவு அமைதியாக, இவ்வளவு பண்பாக, இவ்வளவு பாசமாக இருக்கிறார்களே என்று கேட்ட பொழுதுதான் அவர்கள் இவ்வாறாக சொல்லுகிறார்கள், தினமும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் என்று. ஆம், இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி பாட வேண்டும். இதைதான் திருப்பாடல் ஆசிரியர் 118வது அதிகாரத்தில் இவ்வாறாக சொல்கிறார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் இனத்தார் சாற்றுவார்களாக, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோன் குடும்பத்தார் சாற்றுவார்களாக என்றெல்லாம் சொல்லி நம்மை ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்வோம். குடும்பத்தோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்வோம். அப்படி நன்றி சொல்லுகின்ற பொழுது, நன்றி பாடுகின்ற பொழுது அமைதி நிறைந்த, பக்தி நிறைந்த, ஒழுக்கம் நிறைந்த, கடவுளுடைய அருள் நிறைந்த குடும்பமாக இருக்கும், மாறும் என்ற சிந்தனையில் ஜெபிப்போம், வாழ்வோம், வளர்வோம். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.